டீக்கடையில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்ணை சரமாரியாக வெட்டி கொன்ற இளைஞர். தப்பி ஓடாமல் சடலத்தின் பக்கத்தில் இளைஞர் கொலை வெறியுடன் அமர்ந்திருந்ததால் அதிர்ச்சி. இளைஞரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் வெளியான பகீர் தகவல். இளம் பெண்ணை கொலை செய்த இளைஞர் யார்? பின்னணி என்ன? மாலை நேரம் குன்சர் கிராமமே பொதுமக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருந்திருக்கு. அப்ப அங்க உள்ள ஒரு டீ கடையில அஸ்வினிங்கிற பெண் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த இளைஞர் ஒருத்தர் அஸ்வினிய கோடாரிய வச்சு சரமாரியா வெட்டி இருக்காரு. வலி தாங்க முடியாத அஸ்வினி சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. சடலத்து பக்கத்துல அந்த இளைஞர் ரத்தம் படிந்த கோடாரியோட கொலை வெறியில உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து அங்கிருந்த நாகேஷ்ங்கிற இளைஞரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் அஸ்வினி கொலைக்கான காரணம், அந்த இளைஞருக்கும் அஸ்வினிக்கும் இடையே என்ன தொடர்புன்னு எல்லா விவகாரமும் தெரிய வந்துச்சு. தெலங்கானாவில் உள்ள குன்சர் கிராமத்தை சேர்ந்த அஸ்வினிக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா கணவனும் மனைவியும் ஒரு சில மாசத்திலேயே பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கிடையில அஸ்வினிக்கும் அதே பகுதியை சேர்ந்த நாகேஷுக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்காம வாடகை வீட்டுல தங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாகேஷ் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அஸ்வினி வீட்டுல தனியா தான் இருந்திருக்காங்க. இதனால மனைவிக்கு ஏதாவது தொழில் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்ச நாகேஷ் அதே பகுதியில ஒரு டீ கடையை வச்சு கொடுத்திருக்காரு. கடை ஆரம்பத்துல நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்கு. எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் கிடைச்சிருக்கு. அந்த கடைக்கு அடிக்கடி அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆரம்பத்துல நார்மலா பேச ஆரம்பிச்ச அஸ்வினியும் அந்த இளைஞரும் அதுக்கடுத்து ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இத பார்த்த அந்த கிராம மக்கள், உன் கடைக்கு அடிக்கடி இளைஞன் ஒருத்தன் வரான், அவனும் உன் மனைவியும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ உன் மனைவிய கொஞ்சம் கண்டிச்சு வைன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச நாகேஷ் மனைவி வீட்டுல இல்லாத நேரத்துல அவங்களோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காரு. அதுல அஸ்வினியும் அந்த இளைஞரும் ஆபாசமா பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. இத பார்த்து கோபமான நாகேஷ், நாம ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்ச நாட்கள் இருந்து உன்னை நல்லபடியா பாத்துக்கிட்டேன், உனக்காக கடையெல்லாம் வச்சு கொடுத்தேன், ஆனா நீ எவங்கூடிய பேசி பழகிக்கிட்டு இருக்க, நீ என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டன்னு இதுக்கப்புறம் அந்த இளைஞர் கூட பேசாதன்னு சொல்லி மனைவிய அடிச்சிருக்காரு. ஆனா அப்பவும் திருந்தாத அஸ்வினி அந்த இளைஞர் கூட தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட நாகேஷ், இவள ரொம்ப நம்பணும், ஆனா இவ நமக்கே துரோகம் பண்ணிட்டா, அதனால அஸ்வினிய இனிமே உயிரோடைய விட்டு வைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு அஸ்வினி டீ கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க போன நாகேஷ் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து அஸ்வினிய சரமாரியா வெட்டி கொன்னுட்டாரு. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த அஸ்வினி துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாங்க. இந்த தகவலை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி சடலத்தோட பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்த நாகேஷ பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.